ஆக்ஷன். திவ்யா, திவ்யா, கண்ணை முடிச்சு பார்த்ததோ நீ இல்லைன்னு எப்படி தெரியுமா? எங்க நீ என்னை விட்டு போயிட்டோன்னு பயந்துட்டேன். எனக்கு தெரியும் திவ்யா, அவங்க சொல்லியிருப்பாங்க கொலை பண்ணிருக்கேன், ஒவ்வொரு நிமிஷம் போய் சொல்லி ஏமாத்திருக்கேன். அதனால என்ன என் திவ்யா கூட என்ன வேணாலும் பண்ணுவேன். இங்க உனக்கு என்ன இல்ல, என்ன வேணும் சொல்லு, கொண்டு வர. ஆனா நீ மட்டும் என்னை விட்டு போயிடா திவ்யா. பாரு பாரு பாரு, இங்க எவ்வளவு அழகா இருக்கு. நமக்குன்னு ஒரு வீடு, வீடெல்லாம் வெளிச்சம், குடும்பம், குழந்தைங்க. இது என் கனவு திவ்யா. சின்ன வயசுல ஜன்னல் வழியா பார்த்துட்டேன். அது மாதிரி போவோம். கட் பண்ணி யாரா நீ? தப்பு 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 தான். என்கிட்ட இருந்து ஒரு கோடி ரூபாய் பணத்தை எடுத்து போய் திருப்பி சம்பாதிச்சிருவேன். 10 கிலோ தங்கத்தட்டு போய் திருப்பி வாங்கிடுவேன். என் செல்லத்தை தூக்கிட்டு போனா எப்படிடா? தனலட்சுமியா சாமிடா, ஒய்ஃபுடா, ஐ லவ் யூடா. தனலட்சுமியா சாமிடா, அவளை ஊர்வலமா கூட்டு போற தேருடா. நாடு திருவிழா நேரத்தை தேரு கவுட்டு சாமியை களவாட்டு போற. தப்பு 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 தான். தெருவில் போறப்ப எவனோ ஒருத்தர் தெரியாம என் செல்லத்தை திச்சிட்டாடு. அவன் 2 காலையை உடைச்சு பிச்சை எடுக்க வச்சவடா நாடு. ஆனா நீ மதுரை மீனாட்சி அம்மா கோயில் முன்னாடி எண்ணெயை அடிச்சு போட்டு என் செல்லத்தை தூக்கிட்டு போற. யாரா நீ? இது முத்துப்பாண்டி கோட்டடி அப்படின்னு வாப்பல. அப்போ நான் ஸ்கூல் முடிச்சுட்டு நிறைய கம்பெனி, கிட்டத்தட்ட ஒரு 20-30 கம்பெனி ஏறி வேலை செஞ்சிருப்பேன். ஏறி இறங்கி எல்லா கம்பெனியும் 3 மாதம், 2 மாதம், 1 மாதம். ஏன் நமக்கு நிரந்தரமா ஒரு இடத்த வேலை செய்ய முடியலன்னா, நமக்கு எங்கே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அங்கே தான் நிற்க முடியும் அப்படின்னு யோசனை வருது. அப்போ தான் யோசிக்கிறேன், அப்போ இந்த வேலையில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ நமக்கு எந்த வேலை இன்ட்ரெஸ்ட்டு? ஆர்டிஸ்ட், ஓவியம் வரைகிறதுல நமக்கு இன்ட்ரெஸ்ட்டு. நம்ம போய் ஓவியம் வரைவோன்னு ஒரு கடையில் போய் வேலை கேட்குறேன். ஸ்கூலில் போய் மறுநாள் பண்ணி காட்டுறேன். இவங்க நம்பியாத மாதிரி, டேய் மாயாடி, அந்த பொட்டியை கொடுத்துரு, இல்லைடா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். சத்தியமாக சொல்கிறேன், என் உயிரே போனாலும் அந்த பொட்டியை மட்டும் நான் தர மாட்டேன், கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன், சத்தியமாக கொடுக்க மாட்டேன். அப்போ நான் நான் வேற பொட்டியை வாங்கிக்கிறேன் அப்படின்னு வரேன். பழனியுடைய சிறு வயது எப்படி ஆரம்பிச்சது? உங்களுக்கு எப்போ இருந்து இந்த மிமிக்ரியில் இன்ட்ரெஸ்ட்டு? அப்புறம் பார்த்தா இசை கச்சேரி இல்லையா? அப்புறம் ஒரு இடத்துல வந்து சொல்கிறாங்க பழனி சரியான ஓவியர் அப்படிங்கிறாங்க. ஸோ ஓவியம், மிமிக்ரி, அதுலேயும் மிமிக்ரியில் வந்து வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணது, அப்புறம் இசை கச்சேரி, இதெல்லாம் இந்த பன்முக திறமை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா? இது எங்கேருந்து ஆரம்பிச்சது இந்த ஆர்வம்? ஸ்கூலில் இருந்து தான். ஸ்கூல்லேருந்து தான்? ஆமாம். ஓகே. ஸ்கூல்லேயே நான் பார்த்தீங்கன்னா 6th 7th 8th 9th வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவிய போட்டியில் நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன், பேச்சு போட்டியில் நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன், பாட்டு போட்டி ஓடு. அப்போ இங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு 3மே. ஓவியம், பேச்சு, பாட்டு. ஆமாம். ஸோ எல்லாத்துலேயும் 3த்துக்குமே நான் தான் ஃபஸ்ட் ரேங்க் வருவேன். நிறைய சர்டிஃபிகேட்டு வச்சுருந்தேன். அங்கே அந்த இன்ட்ரெஸ்ட் தான். அப்போவே ஸ்கூல் படிக்கும்போது நம்பியார் மாதிரி கூப்பிடுறது உங்களுக்கு தெரியாது இல்லைங்களா? அதை ஸ்டார்டிங் இல்லைங்களா? அப்படி பேசணும்னா எல்லாருமே வந்து பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள், செம்மையாக பேசுகிறோன்டா, பயங்கரமாக இருக்கு. எந்த ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது நடந்தது? 6th. ஆமாம். ஓகே. இது என்ன அந்த நம்பியார் வயசுலாம் எப்படி பண்ணலாம்? அப்போது எங்கள் வீட்டில் கோவில் இருக்குது. அப்போ எங்கள் வீட்டு கோவிலுக்கு வந்து மயில் சாமியான் வந்து பண்ணுறாரு. அப்போது ஒரு மாட்டு வண்டி மேலே, அப்போல்லாம் ஸ்டேஜ் எல்லாம் போட மாட்டாங்க. ஓகே. ஒரு மாட்டு வண்டி மேலே பண்ண சொல்கிறாங்க. லக்ஷ்மணன்னா மயில்சாமி அண்ணன் 2 பேர் பேராக பண்ணுறாங்க. அப்போ 2 பேர் மயில்சாமி லக்ஷ்மண் தான் பேர். ஆமாம் ஆமாம், கரெக்ட். ஸ்டார்டிங்கில். அப்புறம் தான் இவர் லக்ஷ்மண் ஸ்ருதி தனியாக ஆரம்பிக்கார். 2 பேரும் சேர்ந்து ஸ்ருதி ஆரம்பிச்சிருந்தாங்க. மயில்சாமி லக்ஷ்மண் ஸ்ருதின்னு தான் ஃபர்ஸ்ட் இருந்தது. ஏன்னா 2 பேரும் மிமிக்ரிலேருந்து இப்போ நானும் அமுதவானு எப்படி அந்த மாதிரி இருந்தாங்க அவங்க. அது நான் 6வது படிக்கும் போதே பார்த்தேன். அப்போ வந்து மாட்டு வண்டி மேலே பண்ணுறாங்க 2 பேரும். நான் இதை லக்ஷ்மணன்கிட்டயே சொல்லியிருக்கிறேன். மாட்டு வண்டியில் 2 பேரும் பண்ணுறாங்க. நான் போக ஆர்வமாக பார்க்குறேன். அப்போ தான் எனக்கு மிமிக்ரி வந்து இன்னும் ஆர்வமாகுது. எப்படி டயலாக் பேசுகிறாங்க, நம்பியார் மாதிரி அவர் ஃபர்ஸ்ட்லாம் பண்ணுவாருங்களே, அந்த பொட்டி ஏற எம்ஜிஆர் எடுத்துகிட்டு வருவார், அதை வந்து நம்பியார் தூக்கிட்டு போவார் சூட் கேஸை, அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. பார்த்துருப்பீங்க நீங்கள், வாய்ப்பு இருக்கும் பார்த்துருக்கேன். அதை நான் பார்த்துட்டு ஸ்கூலில் போய் மறுநாள் பண்ணி காட்டுறேன். இவங்க நம்பியார் மாதிரி, டேய் மாயாடி, அந்த பொட்டியை கொடுத்துரு, இல்லைடா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். சத்தியமாக சொல்கிறேன், என் உயிரே போனாலும் அந்த பொட்டியை மட்டும் நான் தர மாட்டேன், கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன், சத்தியமாக கொடுக்க மாட்டேன்.
அப்போ நான் போடா நான் வேற போட்டியை வாங்கிக்கிறேன் அப்படின்னு வரேன். அதை அவங்க பண்ணாங்க. அதை மறுபடியும் போய் நான் உடனே மறுநாள் ஸ்கூலில் பசங்கக்கிட்ட எல்லாம் பண்ணி காட்டுறேன் இந்த ஸ்கிரிப்டோடு. அப்போ பசங்களே சூப்பரா செம்மடா அப்படி இப்படின்றாங்க. ஸோ அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது அங்கேருந்து மிமிக்ரி. ஆமாம் சரி. ஆனால் அதே ஏஜ்லேயே வரைகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அப்போ வரைஞ்சிட்டே இப்போ எனக்கு இன்னும் நோட்டுங்கள்லாம் இருக்குது நான் வரைஞ்சதெல்லாம். எல்லா ஃபோட்டோவும் வரைவேன். அப்போ அஞ்சலி படம் வந்ததுங்களே. ஆமாம். அஞ்சலி படம் வரும்போது அந்த அஞ்சலி பாப்பா கை இப்படி தூக்கிட்டு போஸ் இருக்கும் பார்த்துப்பீங்களா, அந்த குட்டி ஃப்ராக் போட்டு அது ஸ்டில் இருக்கும். அந்த ஸ்டில்லை வந்து நான் சட்டைக்கு பின்னாடி வரைஞ்சிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டேன். சட்டைக்கு பின்னாடி வரைஞ்சி ஸ்கூலுக்கு போயிட்டேன். ஆமாம், ஒயிட் ஷர்ட்டு ஸ்கூல் ஷர்ட் கொடுப்பாங்கல்ல. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். அப்போ என்னடா சட்டைக்கு முன்னாடி ஒரு பிள்ளை ஸ்கூல்ல அப்போ அஞ்சலி அது மாதிரி எழுதுவேன். அது வரைஞ்சிட்டு அதுக்கு அஞ்சலின்னு அதே மாதிரி எழுதிட்டு அந்த படம் வரைஞ்சிட்டு ஸ்கூலுக்கு போட்டு போயிட்டேன். எல்லாரும் பாக்குறவங்க செம்மையா ஸ்கெட்சில் வரைஞ்சிக்கிறேன். அதுவும் பாரு. அப்போ வேற என்ன பண்ண முடியாது. அப்போ ஸ்கெட்ச் பென் தான் இருக்கும். அதுலயே வரைஞ்சிட்டு போட்டு போயிட்டேன். அப்புறம் எல்லா பசங்களாம் போய் செம்மையா வரைஞ்சிக்கிறான்டா முதுகு பின்னாடி. அப்போ டீச்சர் பார்த்துட்டாங்க. என்னடா அது சட்டையில என்ன வரைஞ்சிக்கிறேன் கிறுக்கி இருக்கிறேன் தங்கச்சி பாப்பா இல்ல அப்ப அஞ்சலி ஃபேமஸ் ஆச்சு. அதான் தங்கச்சி பாப்பா மேடம் அஞ்சலின்னு எழுதிட்டேன். அப்படி கூட சொல்ல முடியாது. பார்த்துட்டு சரியான அடி அடிச்சாங்க. அந்த சட்டை மேலே அடிச்சாங்களா சட்டையை கட்டிடுச்சாங்க? சட்டை மேலேயே தான் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் சட்டையை கழிச்சுட்டு அடிச்சேன் கல்லுல. அது அழுக்கு போகட்டு அது கெச்சு போகவே இல்லை. சட்டை தான் போச்சு வீணா. அந்த மாதிரி அனுபவம். அப்போ அவ்வளோ ஆர்வம் வரைகிறதுல ஒரு பெரிய ஆர்வம். அதுக்கப்புறம் நான் ஸ்கூல் முடிச்சுட்டு நிறைய கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு 20-30 கம்பெனி ஏறி வேலை செஞ்சிருப்பேன். ஏறி இறங்கி எல்லா கம்பெனியும் 3 மாதம் 2 மாதம் 1 மாதம். என்ன மாதிரி ஜாப் பண்ணி? நான் இண்டஸ்ட்ரி தான் போனேன் ஃபஸ்ட்டு. சரி. ஏன்னா எங்கள் அப்பா என்ன சொல்லிட்டாருன்னா 10th படிக்க வச்சுட்டு உன் விருப்பம்பா, நெக்ஸ்ட் நீ படிக்கிறது உன்னோட இன்ட்ரெஸ்ட்டு, நீ படிக்கிறதுனா படி, இல்லை ஒர்க்கு போகிறதுனா போ அப்படின்னாரு. அப்போ நான் அப்போல்லாம் நமக்கு தெரியல. 10th படிச்சுட்டா பாலிடெக்னிக் படிப்பாங்க. ஆமாம், நம்ம என்ன வேலைக்கு போகிறோம்பா, ஏன்னா படிப்பு போதும்னு நினைக்கிற ஆள் இல்லை பொல்லப்போ. அப்போ வேலைக்கு போகிறோம்பா அப்படின்னு நினச்சி வேலைக்கு வந்துட்டேன். ஒரு வேலையும் செட் ஆகலை. ஒரு கம்பெனியாக போகிறேன். 5 நாள் நீ 10th நினைச்சா நான் 12th நினைச்சேன். அந்த படிப்பு போரும்பா இருந்தா நான் காலேஜ் அனுப்பிட்டாங்க. சரி, ஓகே தான் நினைக்கிறோம் படிப்புன்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு. நம்மளோட அனுபவத்தை தான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறோம். இப்போ எல்லாருக்கும் ஏதோ ஒரு சினிமா டைலாக் வர மாதிரி படிச்சிருக்கலாம் அப்படின்னால அந்த மாதிரி. ஆமாம், அதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன், என்ன எல்லா கம்பெனியும் போகிறோம், உருப்படியாக எந்த கம்பெனி வேலை செய்யும்? என்ன மாதிரி கம்பெனி வேலை? அதான் இண்டஸ்ட்ரியல்னா லேத்து அந்த மாதிரி பட்டறை. ஆமாம், லேத்து பட்டறை. நீங்கள் இருந்த ஏரியா வந்து உங்கள் பூர்வீகம் என்ன? இந்த ஏரியாவில் இப்போ எங்கே? வானகரம். ஆமாம், ஸோ அந்த பக்கம் நிறைய இண்டஸ்ட்ரி இருக்கும். அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல். ஆமாம், ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல். அப்போ தான் வருது உள்ள. ஓகே, நிறைய கம்பெனிங்க அப்போ. ஸோ இண்டஸ்ட்ரியல்னா எங்கள் அப்பா இண்டஸ்ட்ரியலில் தான் இருந்தார். அதனால் அவர் தான் சொன்னார், நீ இண்டஸ்ட்ரியலில் ஒரு கம்பெனியில் ஒரு லேத்து அந்த மாதிரி கற்றுக்கோ, அந்த மாதிரினா ஃப்யூச்சருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சரி, ஓகே அப்படின்னு லேத்து பட்டியில் போய் வேலைக்கு சேர்த்து அங்கே 1 வாரம் அங்கே, அப்புறம் வெல்டிங் கடையில் அங்கன்னு எல்லா இடத்தையும் சுற்றிட்டு பார்த்து யோசிச்சேன், ஏன் நமக்கு நிரந்தரமாக ஒரு இடத்த வேலை செய்ய முடியலன்னா நமக்கு எங்கே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அங்கே தான் நிற்க முடியும் அப்படின்னு யோசனை வருது. அப்போ தான் யோசிக்கிறேன், அப்போ இந்த வேலையில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ நமக்கு எந்த வேலை இன்ட்ரெஸ்ட்டு? ஆர்டிஸ்ட், ஓவியம் வரைகிறதுல நமக்கு இன்ட்ரெஸ்ட்டு. நம்ம போய் ஓவியம் வரையோன்னு ஒரு கடையில் போய் வேலை கேட்குறேன். ஒரு கல்யாணத்துக்கு போகிற அங்கே பார்த்தா கடை இருக்குது, ஓவிய கடை எல்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஆசையாக பார்க்கும்போது இவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு வேலை நாட்ஸ்ன்னு சொல்லிட்டு பாடியில். ஆமாம், அப்போல்லாம் வந்து பேனர்லாம் இங்கெல்லாம் ஆர்ட்ஸ் தான். ஆமாம், இல்லை நான் எங்கள் ஊரில் வந்து சிகேசன் ஆர்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஆமாம், தாம்பரத்தில். அந்த ஆர்ட்ஸ் கடையில் விதவிதமாக வரைஞ்சி வச்சுருப்பாங்க, டிஃப்ரெண்ட்டாக. அதை பார்க்கும்போதே ஆசை வரும் நம்மளுக்கு. அப்போது அங்கே போனோடனே எப்படியாச்சும் படம் வரைய கற்றுக்கணும் நம்ம. எனக்கு லெட்டரிங் எழுதுறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஆனால் படம் வரையணும்னு தான் எனக்கு ஆர்வம். எப்படியாச்சும் கலரிங் பண்ணணும். அப்போது ஒரு கையெழுத்து வந்து எழுதும்போது, இப்போ நீங்கள் வரைகிறானா கையெழுத்து எழுதும்போது எப்படி இருக்கும்? அதெல்லாம் நல்லா எழுதுங்க எனக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லாவே எழுத மாட்டேன். படம் வரைகிறதுனா வரையுது. ஆமாம், எழுதுறது கூட அது ஒரு
அது ஒரு டெக்னிக்கல். ஆமாம், அது எப்படின்னாக்கா ஒரு ஒரு கா போடணுன்னா ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அங்கே போட்டு அப்படி போட்டு ஸ்டார்ட் பண்ணதான் கா. அது எவ்வளோ திக்குக்கு பண்ணணும், அது ஒரு ப்ராக்டிஸ் தான் அது. ஓகே. அப்போ தான் அது அழகாக இருக்கும். அதை லைன் தட்டி அந்த லைனுக்குள்ளேயே அதை எழுதுவோம். அது எவ்வளோ விதவிதமெல்லாம் எழுதியிருக்கேன். ஸோ நான் வரியை போய் கடைசியில் எழுத தான் ஆரம்பித்தேன். அப்புறம் தான் வரியை கற்றுக்கிட்டேன். பல பெயிண்டிங்கில் வரியை கற்றுட்டு. ஸோ முதல்ல வேலைக்கு போனோன்னே சார் நான் வரையணும், முதல்ல வரைஞ்சி முடிச்சிட்டேன், நீ கீழே எழுதுகிற வேலையை பாரு, இன்னென்ன கடை பேர் பேனரு பேர் கீழே பேர் போடுறது. ஆமாம், எல்லாம் முதல்ல அப்படி தான் சொன்னார் அவர். நான் வரையணும் அப்படின்னா, வரையதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல இதை கற்றுக்க தான் சோறு போடும் அப்படின்னாரு. எழுதுறது தான் கடைங்களுக்கெல்லாம் இப்போ எழுதுவோம்ல, எல்லா கடையிலையும் அப்போ டிஜிட்டல் கிடையாது, அப்போ ஸ்டிக்கரிங் கிடையாது, டிஜிட்டல் கிடையாது, கையில் தான் எழுதி ஆகணும். எந்த விளம்பரம் இருந்தாலும் கையில் தான் எழுதி ஆகணும். வால் விளம்பரமாக இருக்கட்டும், பேனர் எது இருந்தாலும். அப்போ நல்ல பைசா, அப்போல்லாம் நல்லா சம்பாதிப்பேன். அப்போ நான் எவ்வளோ வரும் சும்மா கேட்குறேன். அப்போ மாதம் அப்போவே வந்து மாதம் 20,000 10,000, மாதம் 20,000 30,000 ரூபா கூட சம்பாதிச்சிருக்கேன். பேனருங்கெல்லாம் நிறைய பண்ணு வரைஞ்சி. ஏன்னா வரைகிற ஆளுங்களுக்கு சம்பளம் அதிகம். ஒரு படம் வரைஞ்சாலே 1000 ரூபாய் 1500 ரூபா கொடுத்துருவாங்க அப்போவே, அந்த பீரியடில். நான் சொல்கிறது 2001 2002 அந்த பீரியடில். அப்போ நான் தனியாக ஷாப் வச்சு பாக்கியா ஆர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு, என் தம்பி பேர் பாக்கியா ஆர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஷாப் வச்சுருந்தேன். கூட பிறந்தாங்க எத்தனை பேர்? 4 பேர் நாங்கள். ஒரு அக்கா 3 பையன், ஒரு அண்ணன் ஒரு தம்பி ஒரு அக்கா, வஞ்சனை இல்லாமல். அக்கா என்ன பண்ணுறாங்க? அக்கா வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். ஓகே. தம்பி வந்து அவர் ரியல் எஸ்டேட் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. அண்ணன் வந்து அவர் இண்டஸ்ட்ரியில் எங்கள் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி இண்டஸ்ட்ரி அந்த லைன் நேற்று அந்த மிஷினரி போயிட்டாரு. ஓகே ஓகே சரி. நான் வந்து இப்படி வந்துட்டேன். நீ தான் அந்த இடைப்பட்ட இது. ஆமாம், இது வந்ததுக்கு காரணம் என்னன்னா, இப்படியே ஓவிய தொழில் பண்ணி ஷாப் வச்சு நல்லா சம்பாரிச்சு நல்லா போயிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் உள்ள என்ட்ரி ஆகுது. ஃபுல்லாக ஸ்டிக்கரிங்கு, வினைல் போர்டு அது இதுன்னு வந்துச்சு. எவனும் போர்டு எழுதுறது கிடையாது. அப்போவே போயிடுச்சு, ஆஹா நம்ம தொழில் முடிஞ்சிச்சு, இனிமேல் எவனும் எழுத சொல்ல மாட்டான். இது எப்போ இருக்கும் பழனி இந்த டிஜிட்டல்? 2006. அதான் 2000லேருந்து 2002 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டிஜிட்டல் வந்துச்சு. 2000 டிஜிட்டல் வந்துச்சு. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணது 98 ஸ்டார்ட் பண்ணுறேன் ஆர்டிஸ்ட். ஓகே. ஆனால் அப்போவே வந்துருச்சு. நான் தனி கடையாக வச்சுருக்கேன். இப்படி போகுது. அப்போ டிஜிட்டல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்பர் பிளேட்டை மாற்றினாங்க, ஞாபகம் இருக்குங்களா? ஆமாம். கலரிங் ஒயிட்டாக மாற்றினாங்க பிளாக்லேருந்து. அப்போ எவ்வளோ ஒர்க்கு பண்ண தெரியுங்களா? ஒரு நாளைக்கு 50 நம்பர் பிளேட் எழுதுவோம். அப்போ பிஸியாக நைட்டு பக்கம் அடித்து தள்ளிட்டே இருப்போம். அந்த பெயிண்ட்டை வந்து காயிற மாதிரி திடீர்னு காஞ்சிடும். அந்த பெயிண்ட் அந்த மாதிரி பெயிண்ட்டு வாங்கி அடிச்சுட்டு அடுத்த செகண்ட் கை வச்சா காஞ்சிட்டு இருக்கோம். உடனே அப்படியே எடுத்து எழுதுறது நம்பர். அப்படி அப்போ சுண்ணாம்பு அடிக்கிற கூட நம்பர் பிளேட் எழுத ஆரம்பிச்சிட்டான். போ அந்த மாதிரி இருந்தது. அந்த பீக்கு தான், அந்த பீரியட் தான் நான் ஷாப் வச்சிருந்த பீரியட். ஓகே. அதுக்கப்புறம் அந்த ஷாப்பில் இப்போ என்ன பண்ணீங்க? 2008. அதுக்கப்புறம் 2006 தான் அந்த நான் பேரலாக வந்து மிமிக்ரி பண்ணிட்டு இருந்தேன். ஆமாம். அப்போ மீட்டிங்கு, இந்த ஓவியர் சங்க மீட்டிங்கு அதுக்கெல்லாம் போய் மிமிக்ரி பண்ணுவேன். அதுலலாம் இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கும்போது அதை நல்லா இம்ப்ரூவ் பண்ணேன். வாய்ஸுங்க கேட்டு நிறைய புது வாய்ஸுங்க எடுக்கிறது எல்லாம் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே சூப்பராக இருக்கு. நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது எம்ஜிஆர் நம்பியார், அப்புறம் இந்த மாதிரி மேடையில் பேச ஆரம்பித்தப்போ எந்த வாய்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி அதில் எல்லோரும் கிளாப் பண்ணி அது எதுன்னு ஞாபகம் இருக்கா? அது பிரகாஷ்ராஜ், தனுஷ், அதுக்கப்புறம் விஜயகாந்த், விடிவி கணேஷ். என்ன அதில் தான் ஒரு ஃபேமஸான ஏதாவது ஒன்று பண்ணி வாங்கி போனோம் பிரகாஷ்ராஜ் வந்து அந்த இது இருக்குங்கள, அந்த மாடலேஷன் எடுப்பேன் கில்லியில். அது நிறைய வேரியேஷன் பண்ணி போகிறேன். அதில் அதை எடுத்து அப்போ பண்ணுவேன். அந்த கில்லியில் அந்த விஜய் சார் கூட்டு பண்ண எப்படி பண்ணலாம் தீடு. ஐயோ பண்ணிட்டுருக்கே அந்த வழிமறிச்சு டாய் யாரா நீ தப்பு தான் என்கிட்ட ஒரு கோடி ரூபாய் பணத்தை எடுத்து போய் திருப்பி சம்பாதிச்சிருவேன். 10 கிலோ தங்கத்தட்டு போய் திருப்பி வாங்கிடுவேன். என் செல்லத்தை தூக்கிட்டு போனா எப்படிடா? தனலட்சுமியா சாமிடா, ஒய்ஃபுடா, ஐ லவ் யூடா. டேய்
தனலட்சுமியா சாமிடா, அவளை ஊர்வலமா கூட்டு போற தேருடா நாடு, திருவிழா நேரத்தை தேரை கவுத்து சாமியை களவாட்டு போற தப்பு 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 தா. தெருவில் போறப்ப எவனோ ஒருத்தன் தெரியாம என் செல்லத்தை இடிச்சிட்டாடு, அவன் 2 காலையை உடைச்சு பிச்சை எடுக்க வச்சவடா நாடு. ஆனா நீ மதுரை மீனாட்சி அம்மா கோயில் முன்னாடி எண்ணெயை அடிச்சு போட்டு என் செல்லத்தை தூக்கிட்டு போற யாரா நீ? தா, இது முத்துப்பாண்டி கோட்டடி பா அப்படின்னு வாப்பல. அப்போ ரொம்ப சூப்பரா இருக்குப்பா. ஆமா, அவ்வளவு மாடுலேஷன் அதுக்குள்ள இருக்கும் அவருக்கு. இல்ல இப்போ என்னன்னா அப்படியே வந்து பிரகாஷ் நான் மெமிக்ரி பண்றவனுக்கு தெரியும் யார் வாய்ஸ் எவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி. பிரகாஷ் ராஜ் நீ பண்ணது வந்து அப்படியே அந்த ஃப்ளோவும் இருக்கு. அப்போ அந்த வந்த புதுசு அவ்வளவு நல்லா இருக்கு, உண்மையிலேயே நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு பண்றது இல்லைன்னு வச்சுக்கலாம் அந்த வாய்ஸ். ஸோ மிமிக்ரி பிரகாஷ் ராஜ், அப்புறம் வேற யார்? தனுஷ். அப்போ ஆமா, தனுஷ் வந்து காதல் கொண்டு வந்த புதுசு அந்த கிளைமேக்ஸ். அப்போ அது பண்ணுவேன். அது பண்ணுமா 5 நிமிஷம் ஆயிடும், பரவாயில்ல. ரெண்டு வரி பண்ணு. அது 2 வரியும் பண்ண முடியாது, என்கிட்ட இருக்கிற பிரச்சனையா. நான் பண்ணா 5 நிமிஷம் தான் பண்ணுவேன். சரி நீ பண்ணு, நான் டக்குன்னு கட்டுன்னு சொல்லிடுறேன். நீ பண்ணு. சரி ஓகே. அதாவது உங்களோட ஆதங்கம் புரியும். என்னன்னா இந்த வாய்ஸ் உண்மையிலே பாடுறாரா இல்லையா முதல்ல எடுக்கட்டும். இல்லப்பா, இப்போ பழனி பட்டாளானாவே இந்த கோட்டா சீனிவாசராவ் வாய்ஸ் தான் எல்லாரும் இப்ப இருக்க நினைச்சுக்கிறாங்க. பிரகாஷ் ராஜ் நீ பேசுனது அப்படி இருக்கு, அப்படியே இருக்கு இல்ல அந்த அப்போ ஏதோ ஒண்ணு வந்து நல்லா வர்ற ஒரு விஷயத்த இன்னைக்கு மக்கள் வந்து விருப்பப்படுறதுனால வேற ஒரு வாய்ஸ் இதை பண்ணாம நான் அப்போ ரேர் வாய்ஸ் தான் எடுப்பேன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அப்போ வந்து நம்பியார் எம்ஜிஆர் பண்ணுற காலகட்டங்கள் அதுவும் சூப்பராக இருந்தது. இல்லை வாய்ஸை மாற்றினது இருக்குல்ல, அது ரொம்ப சூப்பராக. அந்த காலகட்டம் போயிட்டு நான் இன்ட்ரெஸ்டாக எடுத்தது வந்து ரேர் வாய்ஸுங்க. காந்திமதி, அதுக்கப்புறம் விடிவி கணேஷ், கோட்டா சீனிவாசராவ், ரொம்ப ரேர் வாய்ஸ். ராதா ரவி சார், அந்த மாதிரி ரேர் வாய்ஸுங்களாக எடுப்பேன். யாரும் பண்ணாது எடுக்கணும் அப்படின்றத. அப்போ அப்படி எடுத்து தான் இதெல்லாம் நம்ம இப்போ பேசின வாய்ஸ் கூட சிறப்பு சிறப்பு. ஆமாம், தனுஷ் சாரெல்லாம் அப்போ ரேரு. ஆமாம், அந்த பீரியட் வந்த புதுசு. சும்மா பேசி காட்டுறேன், ஏன்னா எப்படி நீங்கள் அது நடுவில் கட் சொல்லுவேன். 5 நிமிஷம். ரெடி, 1 2 3 ஆக்ஷன். திவ்யா, திவ்யா கண்ணை முடிச்சு பார்த்ததோ நீ இல்லைன்னு எப்படி தெரியுமா? எங்க நீ என்னை விட்டு போயிட்டோன்னு பயந்துட்டேன். எனக்கு தெரியும் திவ்யா, அவங்க சொல்லியிருப்பாங்க கொலை பண்ணிருக்க, ஒவ்வொரு நிமிஷம் போய் சொல்லி ஏமாத்திருக்கேன். அதனால என்ன என் திவ்யா கூட என்ன வேணாலும் பண்ணுவேன். இங்க உனக்கு என்ன இல்லை, என்ன வேணும் சொல்லு, கொண்டு வர. ஆனா நீ மட்டும் என்னை விட்டு போயிடாத திவ்யா. பாரு பாரு பாரு, இங்க எவ்வளவு அழகா இருக்கு. நமக்குன்னு ஒரு வீடு, வீடெல்லாம் வெளிச்சம், குடும்பம், குழந்தைங்க. இது என் கனவு திவ்யா. சின்ன வயசுல ஜன்னல் வழியா பார்த்துட்டேன். அது மாதிரி அப்படி போவோம். கட் பண்ணி இல்ல என்னன்னா, உங்களோட டயலாக் டெலிவரிங் போதுல மிக்ரி ஆர்டிஸ்டா பேசுறது வேற, ஆனா டயலாக் பேசும்போது இருக்கிற அந்த கிளாரிட்டி இருக்குல்ல, இப்போ அது ஒரு நடிப்பு கலந்து இருக்குல்ல. இந்த கிளாரிட்டிக்காக தான் என்னை வந்து ஆடிஷன்ல செலக்ட் பண்ணாங்க. இது எப்போ? பார்ட் 1. பார்ட் 1னா கோவை குணா சார் 2006. ஃபர்ஸ்ட் நான் ரோபோ சங்கர்